நம்ம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற தலைப்பு மனதுருகும் தெய்வம் இயேசு. இதுதாங்க நமக்கு தருகிறார். நாம் அவர் செய்த ஒரு சில அற்புதங்களை பார்த்து தியானிப்போம். முதலாவது, ஒரு நாய்நூறு விதவை, அவளுக்கு ஒரே மகன் இறந்து போயிடுறான். அப்பொழுது அவள் அழுது கொண்டே பின்னாடி வந்து கொண்டு இருப்பாள். அவளோடு வெகு ஜனங்கள், ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தாங்க. அப்போ கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டு, அந்த மகனே, வாலிபனே, எழுந்திருன்னு சொல்லி உயிர்த்தலை செய்தார். அவளுடைய கண்ணீரை துடைத்தார். அப்புறம் பார்த்தோன்னா மத்தேயுல 2 குருடர்கள் வழியருகே இருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஏசாமி வருகிறார்னு பார்த்தோன்னே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்குன்னு கூப்பிடுவாங்க. அப்போது சீஷர்கள்லாம் அதட்டுவாங்க, பேசாமல் இருங்க. ஆனாலும் அவர்கள் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுவாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்குன்னு கூப்பிடுகிற வேளையில் அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்குறார். இப்போ ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படணும்னு 2 பேரும் கேட்பாங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அடுத்து பார்த்தோன்னா லாசரு இறந்து 3 நாள் ஆயிடுச்சு. அப்போ தான் இயேசுசாமி வருகிறார். அந்த வேளையில் சகோதரிகள் 2 பேர் அழுகிறாங்க, யூதர்கள் அழுகிறாங்க. அதெல்லாம் பார்த்ததும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து திரும்ப 39வது வசனத்தில் 38வது வசனத்தில் வாசிக்கச்சில பாருங்கள், தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அப்போ எத்தனை தடவை அவர் கலங்கியிருக்கார் பாருங்க. 35ஆம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டாரும் போட்டிருக்கு. அவர் அவ்வளவு மனதுருகி லாசருடைய கல்லை அகற்ற சொல்லி, லாசருவை வெளியே வா என்று சொல்லி உயிர்த்தலை செய்வார். இன்றைக்கு நீங்கள் என்ன காரணத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ தெரியல. ஆனால் கர்த்தர் காரணம் இல்லாமல் இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்க மாட்டார். உங்கள் அருகே நின்று அழாதே என்று சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை தர அவர் காத்திருக்கிறார். அவரிடத்தில் நாம் முறையிடுவோம். நீங்கள் ஜெபத்தில் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும், உங்கள் புலம்பல் எல்லாவற்றையும் தேவன் கண்டு கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் வந்து இறங்கி இருக்கிறார். என் ஜெபம் கேட்கப்படலையோ, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? என் தேவன் காது கேளாதவர் போல இருக்கிறாரேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அழாதே என் மகனே, என் மகளே, உன் பிரச்சனைக்குரிய தீர்வை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் அவரிடத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.